10ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் 2025க்கானது நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இயல் 3க்கான புக் பேக் ஆன்சர் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா லெசன்ஸ்க்கும் தமிழ்ல புக் பேக் ஆன்சர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒன் மந்த் பிஃபோராகவே மாடல் கொஷின் பேப்பரும் எக்ஸாம்ஸ் நெருக்கத்தில் மற்ற டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th வீடியோஸை இம்மிடியேட்டாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இயல் 3க்கான புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கோங்க. இதில் திறன் அறிவோம் இருக்கு இல்லையா, இந்த திறன் அறிவோம்ல பல உள் தெரிக ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 1, பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? அதாவது முறையான தொடர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மற்ற தொடர் எல்லாமே வந்து தவறான தொடர் அப்படின்னு பொருள். அப்போ கரெக்டா சரியான தொடர் தான் முறையான தொடர்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமும் உண்டு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, காலில் அணியும் அணிகலன்களை குறிப்பது. நம்ம காலில் கொலுசு போடுவோம், அதே போல ஒரு தண்டன் ஒன்று போடுவாங்க உருட்டையா, அது வந்து கிண்கிணின்னு சொல்லுவாங்க. அப்போ காலில் அணியக்கூடிய அந்த அணிகலனை குறிக்கிறது கிண்கிணி. ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, காசி காண்டம் என்பது காசி நகரத்தோட பெருமையை பாடக்கூடிய நூல் தான் காசி காண்டம். ஆப்ஷன் 3 ஆன்சர் இ, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். கொஸ்டின் நம்பர் 4, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. அதாவது விருந்தினர் தன்னோட வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க கையில பணம் இல்லை. அந்த இல்லாத நேரத்துல, அந்த வறுமையான ஒரு நேரத்துல அவங்க வந்து ஒரு யாழ் வச்சிருந்தாங்க. அந்த யாழை கொண்டு போய் அடமானம் வச்சு அது மூலயமா அந்த விருந்தாளிக்கு உபசரித்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விருந்து போற்றக்கூடிய அந்த ஒரு நிலையை என்ன சொல்லுது புறநானூறு அப்படின்னா, இன்மையிலும் விருந்து. எதனால இன்மை அப்படின்னா, இன்மை என்ற துன்பம், அதாவது வறுமை நிலையை தான் இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வறுமை நிலையிலும் அவங்க விருந்து கொடுக்கறதுனால இன்மையிலும் விருந்து, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஆ, இன்மையிலும் விருந்து. கொஸ்டின் நம்பர் 5, நன்மொழி என்பது. நன்மொழி அப்படின்னா அதை பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு கிடைக்கும். அப்ப மை கெட்டு நமக்கு நன்மொழி அப்படின்னு வருது. அப்போ பண்புத்தொகை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ தான் பண்புத்தொகை விடை. அதுக்கடுத்து குருவினா. குருவினால உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். குருவினா வினா எண் 1, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. முகமன் சொற்கள் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே அவங்கள நம்ம எப்படி வந்து அன்பா கவனிக்கிறோமோ அதை தான் முகமன் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விடை வாருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள். அடுத்த வினா, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? உங்கள் கருத்தை குறிப்பிடுக. இதுல வந்து உங்களோட ஓன் ஆன்சரை நீங்க சொல்லலாம். இல்லை, விருந்தினரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்ற எண்ணமே தேவை. விருந்தளிப்பதற்கு வெறும் அந்த உணவு மட்டும்தான் முக்கியமா, இல்லை உணவோ இல்லை செல்வமோ முக்கியமா, இல்லை நல்ல அந்த விருந்து உபசரிக்கிற நல்ல குணம் தேவையான்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து விருந்தாளிகளை நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவங்கள நன்றா கவனிக்கணும், உபசரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் தேவை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, செங்கீரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிடுகிறது? சிலம்பு, கிண்கிணி, அரைஞான், அரைவடம், சுட்டி, குண்டலம். கொஸ்டின் நம்பர் 4, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கோடிட்ட சொற்களை உம்மை தொகையாக மாற்றி எழுதுக. கல்வி, செல்வம், விருந்து, ஈகை. கல்வியும் செல்வமும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கல்வி செல்வம். விருந்தும் ஈகையும் இருக்கு இல்லையா, அதுல அந்த கெட்டு விருந்து ஈகை. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, தண்ணீர், குடி, தயிர், குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. தண்ணீர் குடி
அது தண்ணீர் குடி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், தண்ணீரை குடின்றது தண்ணீர் குடி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல அந்த ரை இருக்கிறது இல்லையா, தண்ணீரை, அங்க ஐ வரதுனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை. தயிர் குடம், ஒரு குடத்துல தயிர் இருந்தா அதை தயிர் குடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது தயிரை உடைய குடம் தான் சொல்லணும். அப்ப அதுல உடைய அப்படின்னு இருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். சிறுவினால 4 கொஷின்ஸ் இருக்கு. இந்த 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத விளக்கமா பார்த்துருவோம். சிறுவினா வினா எண் 1. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. விடை: தமிழர் வறுமையிலும் ஏதேனும் ஒரு வழியில் விருந்தளித்தனர். விதை நெல்லை குற்றி எடுத்து விருந்தளித்தனர். வாளை பணயம் வைத்து விருந்தளித்தனர். கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தனர். வினா எண் 2. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. விடை: காலில் அணிந்த கிணிகளோடு சிலம்புகள் ஆடட்டும். அரை ஞான் மணியோடு அரை வடங்கள் ஆடட்டும். தொந்தியுடன் சிறு வயிறும் ஆடட்டும். நெற்றி சுட்டி குண்டலங்கள் ஆகியவையும் ஆடட்டும். முருகப் பெருமானே செங்கீரை ஆடுக. வினா எண் 3. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அடைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. பகிர்ந்து உண்ணும் வழக்கமே குறைந்து விட்டது. நெருங்கிய உறவினர்களை மட்டுமே விருந்தினர்களாக கருதுகின்றனர். வாயிலை அடைக்கும் முன், இதுல வாயில் அப்படின்னா வாசல், வாசலை அடைக்கும் முன் உணவு வேண்டி யாராவது இருக்கிறார்களா, அதாவது உணவு தேவையா யாராவது யாசித்து வருபவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்த தமிழர் இன்று வாயிலை அடைத்த பிறகே உண்ணுகின்றனர். அதற்கு முன்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா வாசல் கதவு திறந்தே வச்சிருப்பாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அந்த மாதிரி யாராவது விருந்தாளிங்க வராங்களா அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வரவங்க இருந்தா அந்த விருந்தாளிகளுக்கு உணவு கொடுத்த பின் தான் அந்த வீட்டில் இருக்கவங்க உணவை உண்பாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உறவினர்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு கருதி அந்த வாசற்கதவு, அதுதான் வாயில்னு சொல்றாங்க, வாயிலை அடைத்து விட்டு பிறகு உண்ணுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. மார்கழி திங்கள் அதிகாலை நேரத்தில் மக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டனர். சிலர் மிதிவண்டியில் சென்றனர். சாலை ஓரத்தில் இருந்த வீட்டின் மதிலை ஒட்டி செங்காந்தல் மலர்கள் பூத்து குலுங்கியபடி இருந்தன. அவற்றை பார்த்தபடியே வீடு சென்றேன். பத்தியை படித்து தொகை நிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுக. மார்கழி திங்கள், இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதுல மார்கழியும் குறிக்குது, திங்களையும் குறிக்குது. மார்கழி அப்படின்றது ஒரு மாதத்தோட பெயர். திங்கள் அப்படின்றது திங்கள் அப்படின்றது ஒரு கிழமையும் குறிக்கும். அதே திங்கள் அப்படின்னா மாதத்தையும் குறிக்கும். அப்ப இரு பெயரையும் குறிக்கிறது. இரு பெயரொட்டு பண்பு தொகை. செங்காந்தல் மலர்கள், இதுல செங்காந்தல் அப்படின்றது செம்மையான காந்தல் மலர்கள். இதுவுமே இரு பெயரொட்டு பண்பு தொகை. செங்காந்தல் அப்படின்றது செம்மையான காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். அப்ப அங்க மை கெட்டு வர்றதுனால பண்பு தொகை. வீடு சென்றேன், வீட்டிற்கு சென்றேன், அங்க கூ வர்றதுனால இது வேற்றுமை தொகை. நெடுவினா, நெடுவினாவை பொறுத்த வரையும் உங்களுக்கு துணைப்பாட கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 2 துணைப்பாடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1ம் 3ம் பாடப்பகுதியில மற்ற பகுதியில இருந்து கேட்டிருக்காங்க. இந்த 3 நெடுவினாவுக்கான புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத விளக்கமா பார்த்துருவோம். நெடுவினா வினா எண் 1. சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. தமிழர்களின் விருந்தோம்பல். முன்னுரை. விருந்தோம்பலை இல்லற வாழ்வின் முக்கிய அங்கமாகவே கொண்டு வாழ்ந்தனர் சங்க கால தமிழர்கள். முன்பின் அறியாத முதியவர்களே விருந்தினர் என்று தொல்காப்பியர் கூறியதை தங்கள் வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்தனர். சங்க கால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பிற்கு சில சான்றுகளை இங்கே காண்போம். தனித்து உண்ணாமை. தனித்து உண்ணாமை என்பது தமிழன் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிர்தமே கிடைத்தாலும் பிறருக்கு கொடுக்கும் நல்லோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று தமிழர்கள் எண்ணினர்.
அந்த காலத்துல தனியா உண்ணாம நம்ம வீட்டிற்கு விருந்தாளிகளா வரவங்களுக்கு பிறருக்கு கொடுத்துட்டு நம்ம உண்டால் தான் நம்ம வந்து நல்லது அப்படின்றத நினைச்சாங்க. அதனாலதான் வந்து அந்த காலத்துல வந்து அந்த மாதிரியான நல்லோர்களால இந்த உலகம் வந்து நிலைத்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து அப்பெல்லாம் எண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த விருந்தோம்பல் அப்படின்றது அடியே வந்து மாறி போனது. விருந்தோம்பலுக்கு நேரம் காலம் இல்லை. விருந்தோம்பல் அதாவது என்ன ஹெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருந்தோம்பல் அப்படின்னா அது வந்து பகல் நேரத்துல தான் விருந்தளிக்கணும், இரவு நேரத்துல விருந்தாளிகள் வந்தா அவங்களுக்கு விருந்து கொடுக்க கூடாதுன்னெலாம் கிடையாது. எந்த நேரமா இருந்தாலும் அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும். அதுதான் விருந்தோம்பலுக்கு நேரம் காலம் இல்லை சைடு ஹெட்டிங். விருந்தோம்பல் என்பது தமிழரின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்ல இயல்பு தமிழருக்கு உண்டு. இதனை அள்ளில் ஆயினும் விருந்து வரில் உவக்கும் என்று நற்றினை குறிப்பிடுகிறது. வறுமையிலும் விருந்தோம்பல். என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கையில வந்து விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவிடுறதுக்கு கூட நமக்கு செல்வமும் பொருளும் இல்லாத பட்சத்துலையும் அந்த ஒரு வறுமையான சூழ்நிலையிலையும் எப்படி வந்து விருந்தோம்பல் கொடுக்கிறோம் அதை தான் இங்க பார்க்க போறோம். தமிழர் வறுமையிலும் ஏதேனும் ஒரு வழியில் விருந்தளித்தனர். விதை நெல்லை குற்றி எடுத்து விருந்தளித்தனர். அதாவது விதை நெல் அப்படின்னா நீங்க வந்து பயிரை வந்து நெல் பயிரிடுவதற்காக நம்ம வந்து விதை நெல் எடுத்து வைப்பாங்க அறுவடை செய்யும் போது. அந்த விதை நெல் வந்து நம்ம விவசாயம் பண்றதுக்காக அதற்காக எடுத்து வைக்கிற விதை நெல். அந்த விதை நெல்லை ஒரு அவசரத்துக்கு விருந்தாளி வந்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து அந்த நெல்லை குத்தி அந்த உமியெல்லாம் நீக்கிட்டு அரிசி ஆக்கி அதை வந்து சாதமா வடிச்சு விருந்தாளிங்களுக்கு உணவு கொடுத்தாங்க. அதுதான் விதை நெல்லை குற்றி எடுத்து விருந்தளித்தனர் அப்படின்னு சொல்றாங்க. வாளை பணயம் வைத்து விருந்தளித்தனர். வாள் அப்படின்னா அவங்க கையில இருக்க அந்த வாள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கத்தி போல ஒரு ஆயுதம் தான் வாள். அந்த வாளை கூட வந்து அடமானம் வச்சு அதுல இருந்து பொருள் வாங்கி விருந்தாளிகளுக்கு உணவளித்தாங்களாம். கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தனர். கருங்கோட்டு சீரியாழ் அப்படின்றது யாழில் ஒரு யாழ், அதாவது வாள் போல யாழ்ன்றதும் ஒரு ஒரு என்ன சொல்றது, அதுவும் ஒரு வகையான ஒரு ஆயுதம். அந்த கருங்கோட்டு அந்த சீரி யாழை அடமானம் வச்சு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு பொருள் வாங்கி உணவு சமைச்சு விருந்தாளிங்களுக்கு அந்த வறுமையிலையும் உணவு கொடுத்தாங்களாம். நிலத்திற்கேற்ற விருந்து. எந்தெந்த நிலத்துல அவங்க வாழறாங்களோ அந்த நிலத்திற்கேற்ற மாதிரி உணவு கொடுத்தாங்க. அதாவது நெய்தல் நிலத்துல வாழறவங்க அதுக்கேற்ற மாதிரி உணவு கொடுத்தாங்க. முல்லை நிலத்துல வாழறவங்க அதுக்கேற்ற மாதிரி உணவு கொடுத்தாங்க. உதாரணமா நெய்தல் நிலத்துல வாழ்ந்தவங்க பாணர்களை வரவேற்று குடல் மீன் கரியும் உணவு கொடுத்தனர் என்கிறது சிறு பாணாற்று படை. அதாவது நெய்தல் அப்படின்னா என்ன, கடலும் கடல் சார்ந்ததானே. அப்போ அவங்க கடல்ல போய் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க குடல் மீனும் கரியும் கொடுத்து உணவு விருந்தோம்பல் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுபானாற்று படையில சொல்லியிருக்காங்க. விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. விருந்தை வந்து எப்படி ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. வீட்டில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் உளிரோ என்ற குறுந்தொகை பாடல் புலப்படுகிறது. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்க அதாவது பகல் முழுதும் அந்த கதவு வந்து திறந்தே இருக்குமா. படுக்க போகும்போது அந்த கதவை அடைக்கும் பொழுது வெளியில எட்டி பார்த்து யாராவது உணவு சாப்பிட வேண்டியவங்க யாராவது இருக்கிறீங்களா, பசியால இருக்கீங்களா, உணவு வேணும்ன்றவங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அப்படி யாரும் இல்லை வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டோட கதவை மூடுவாங்களாம், அதாவது வாயிலை அடைப்பார்களாம். அதனால்தான் பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் உள்ளிரோ அப்படின்னு குறுந்தொகை பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது முடிவுரை. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. இதுல டி இருக்கு, அதை ழீன்னு மாத்திக்கோங்க. செழித்திருந்தது. காலந்தோறும் தமிழர்கள் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பான விருந்தோம்பலை
போற்றி பெருமிதம் கொள்வோம். அதாவது பண்டை தமிழர்னா பழங்காலத்து தமிழர்கள்லாம் அவங்களோட இல்லத்திலையும் சரி, இல்லம்னா அவங்க வீட்லயும் சரி, அவங்களோட உள்ளங்களிலையும் விருந்தோம்பல் பண்பு வந்து நல்ல செழிப்பா இருந்தது. எல்லாருக்கும் விருந்தோம்பல் செய்தாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனா காலந்தோறும் தமிழர்கள் வந்து இது அடையாளமா விளங்கக்கூடிய இந்த உயர்ந்த பண்பான இந்த விருந்தோம்பலை நம்ம இந்த காலத்திலையும் போற்றி அதை நாமும் வந்து பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு விளக்கமா புரிஞ்சிருக்கும். நான் சைடடிங் முதற்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த வினா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆன்ட்டிக்காக ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஹைப்னு கமெண்ட்ல ஒரு மார்க் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட சேனல்ஸ் வந்து மேலே வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ ஹைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வினாவுக்கான விடை என்னன்னு பார்ப்போம். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோவல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இதுல பாருங்க, அன்னமையா அப்படின்றது ஒரு துணைப்பாட கதை. இதுல வந்து உங்களுக்கு நான் இன்னும் வந்து இது தெளிவா கதை மாதிரியே சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா கவனிங்க. முதல்ல முன்னுரை கொடுத்துட்றேன். ஃபுல்லா படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தடுத்து பத்தி பார்க்கலாம். கிராமத்து வெள்ளந்தி மனிதர்களின் விருந்தோம்பல் மனதில் பசுமையாக இருக்கும். பசித்த வேளையில் வந்தவருக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கின்ற மனிதநேயம் கிராமத்து விருந்தோம்பல். அந்த நிகழ்வை நம்முன் காட்சிப்படுத்துகிறது கி ராஜநாராயணின் கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி. அதில் வரும் அன்னமையா என்ற கதாபாத்திரத்தை பற்றி இங்கு காண்போம். அதாவது வெள்ளந்தி மனிதர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்கிறது கிடையாது. சுயநலமே இல்லாம மக்களுக்கு உதவி செய்யணும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட பொது நல மனிதர்கள் வந்து வெள்ளந்தி மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள்லாம் விருந்தோம்பலை வந்து எப்பயுமே விரும்புவாங்க. அவங்க வந்து யாருக்காவது உணவு கொடுக்கணும், உபசரிக்கணும் அப்படின்னா அதை வந்து என்னைக்குமே அதை செய்யணும். கண்டிப்பா நம்ம வந்து நம்ம உயிரோட இருக்கிற வரையும் கடைசி வரையும் நம்ம வாழ்க்கையில விருந்து உபசரிக்கணும், விருந்தோம்பலை போற்றணும் அப்படின்னு தான் அவங்க அதை நினைப்பாங்களாம். அது எப்பவுமே அவங்க மனசுல பசுமையாகவே இருக்கும். பசிச்ச வேலையில வந்திருக்கவங்களுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை அன்போட ஒரு மனித நேயத்தோட அந்த உணவை கொடுத்து உதவுறது தான் அந்த கிராமத்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிராமத்து அந்த விருந்தோம்பலை பத்தி தான் இதன் ஆசிரியர், அதாவது அன்னமையான்ற கதை பகுதியோட ஆசிரியர் கி ராஜநாராயணின் கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதியில நமக்கு அன்னமையா என்ற கதாபாத்திரத்தை பத்தி இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா? சைடடிங் பாருங்க. அன்னமையாவும் இளைஞனும். இதுல வந்து அன்னமையான்றவரு உணவு உபசரிக்கிறவர், அதாவது விருந்தோம்பல் செய்யறவர். இளைஞன் அப்படின்றவரு அந்த அன்னமையா கிட்ட யாசிச்சு அதாவது உணவு தருமாறு கேட்டு உதவி கேட்டு வந்தவர். இவங்க 2 பேரை பத்தி இங்க பார்க்க போறோம். சாலையின் ஓரத்தில் இருந்த இளைஞனை கண்டார். இவன் துறவியோ பரதேசியோ என்ற ஐயத்தை மனதில் கொண்டு அருகில் சென்று பார்த்தார். யார் பார்த்தது? அன்னமையா அந்த இளைஞன் கிட்ட போய் இவரு துறவியா இருப்பாரா இல்ல பரதேசியா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஐயத்தோட ஒரு பயத்தோட கிட்ட போய், அருகில்னா கிட்ட போய் பார்த்திருக்காரு. அவன் முகம் பசியால் வாடி இருப்பதை உணர்ந்து கொண்டார். தன்னை பார்த்து ஒரு அன்பான புன்னகை காட்டிய அந்த இளைஞரிடம் போய் அருகில் நின்று பார்த்தார். இவர் கிட்டக்க போய் அப்படி நின்று பார்க்கும் பொழுது அந்த இளைஞன் முகம் வந்து பசியால வாடி போய் அந்த முகம் வந்து அதாவது சோர்வா இருந்ததை உணர்ந்து கொண்டாராம். அன்னமையாவை பார்த்து அந்த இளைஞர் வந்து சிரித்த உடனே, அதாவது அன்பான ஒரு புன்னகை காட்டின உடனே அவரோட அருகில் போய் நின்று அன்னமையா பார்த்தாராம். இளைஞன் அருகில் போய் அந்த வாலிபன் குடிப்பதற்கு நீர் கிடைக்குமா என்று கேட்டான். அன்னமையா அருகிலிருந்து நீச்ச தண்ணி வாங்கி வரவா என்று கேட்டார். அந்த இளைஞன் பதில் ஏதும் கூறாமல் அவ்விடத்தை நோக்கி நடந்தான். அதாவது அவர் வந்து குடிப்பதற்கு தண்ணி கிடைக்குமான்னு தான் கேட்டிருக்காரு அந்த இளைஞன். ஆனா அன்னமையா என்ன பண்ணியிருக்காரு? நான் நீச்ச தண்ணி வாங்கிட்டு வரவான்னு கேட்குறாங்க. நீச்ச தண்ணி அப்படின்னா இரவுல சாதம் மீதி ஆயிருக்கும் இல்லையா, அந்த மீதியான உணவை அப்படியே தண்ணி ஊற்றி எடுத்து காலையில சாப்பிட்றது. நம்ம வந்து பழைய சாதம்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய கஞ்சின்னு சொல்வீங்க, பழைய சாதம்னு சொல்வீங்க இல்லையா, அந்த தண்ணி நீச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை நான் வாங்கிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு அவரு இளைஞன் வந்து அந்த பசியால அவரால் பதில் கூட கூற முடியாம அவர் சொன்ன உடனே அவர் கூடயே போகிறாராம். இளைஞனின் பசியை போக்கிய அன்னமையா. அந்த இளைஞன் வந்து பசியால வாட்டமா இருந்தார் இல்லையா, அவருக்கு எப்படி வந்து அன்னமையா வந்து உணவிட்டு அவரோட பசியை போக்கியிருக்காரு அப்படின்றத இந்த பத்தியில பார்க்கலாம். ஒரு வேப்ப மரத்தினோட அடியில மண் கலயங்கள்லாம் கஞ்சியால நிரப்பப்பட்டு இருந்தன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண் கலயங்கள் அப்படின்னா மண் பானைகள்ல கஞ்சி, நீச்ச தண்ணி இது எல்லாமே கொண்டு வந்து அவங்க விவசாயம் பண்றவங்க வேலை செய்யறதுக்காக அந்த உணவை வந்து ஒரு வேப்ப மரத்தோட அடியில அது வந்து குளுமையா இருக்கணும் அப்படின்ட்டு கருதி மரத்துக்கு அடியில வைப்பாங்க. அந்த கஞ்சியை வந்து ஒரு சிரட்டையில காணத்துவையிலும் ஊறுகாயும் அங்க இருந்துச்சாம். ஒரு சிரட்டையை துடைத்து அதில் இருந்த நீத்து பாகத்தை அவனிடம் நீட்டினான். நீத்து பாகம்னா அந்த பழைய கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சியை வடிச்சு அந்த நீரை வந்து ஒரு சிரட்டை அப்படின்னா அது மண்ணாலான ஒரு தட்டு மாதிரி இருக்கும் குழியா, அதை தான் சிரட்டை சொல்லுவாங்க. அதில் அந்த கஞ்சியோட நீத்து பாகம்னா தண்ணியா வடிச்சு அந்த இளைஞனுக்கு அன்னமையா நீட்டுறாரு. அந்த இளைஞன் வந்து அந்த கஞ்சியை வாங்கி மடக் 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 அப்படின்ட்டு உறிஞ்சு குடிக்கிறாராம். பசியால இருந்த அவருக்கு அது வந்து ரொம்ப தாகத்தோட இருந்ததுனால மடக்கு மடக்குன்னு குடிக்கிறாராம். உறிஞ்சிய போது அவளுக்கு கண்கள் சொருகின. அவளுக்குன்னு வரக்கூடாதுங்க, அவருக்குன்னு வரணும். சரிங்களா? அவர் வந்து உறிஞ்சி குடிக்கும் பொழுது அந்த தாகத்தோட குடிச்ச உடனே அவருக்கு வந்து அப்படியே அந்த இளைஞனோட கண்கள்லாம் வந்து சொருகிடுச்சான். மிடரு மற்றும் தொண்டை வழியாக இறங்குவது சுகத்தை அளித்ததை முகம் சொல்லியது. அவர் மிகவும் தாகத்தோட இருந்ததுனால அன்னமையா அந்த கஞ்சியை ஊத்தி கொடுத்த உடனே அவர் வந்து மிடரு மற்றும் தொண்டை வழியாக, மிடருன்னா என்ன, அந்த முகமும் அவரோட தொண்டையும் வாய் வழியா அந்த கஞ்சி உள்ள இறங்கின உடனே அவரோட முகம் வந்து ஒரு பேரானந்தத்தை அடைஞ்ச, அந்த இளைஞனோட முகம் வந்து ஒரு பேரானந்தத்தை ஒரு சுகத்தை அடைஞ்சது போல அவரு முகம் மாறியதா சொல்றாங்க. அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வழிந்தது. பசியோடு வாடி இருக்கும் பொழுது அந்த பசி நேரத்துக்கு ஒரு குளுமையா வந்து நீர் ஆகாரம் கொடுத்தா எப்படி இருக்கும், ரொம்ப தேவாமிரதமா இருக்கும் இல்லையா. ஸோ அதை குடிச்சவனே அவருக்கு அப்படி ஒரு ஜீவ ஊற்றுன்னா அப்பதான் அவருக்கு வந்து ஒரு உயிரே வந்து அவர் பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருந்தாராம். அன்னமையாவின் மன நிறைவு. இந்த கஞ்சிய சிரட்டையில ஊத்தி கொடுத்த உடனே இளைஞன் அதை பருகின உடனே அன்னமையாவுக்கு என்ன மனநிறைவு ஏற்பட்டிருக்கு, அதை தான் இந்த பகுதியில பார்க்கலாம். புதிதாக வந்த இளைஞனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதை விட மேலான ஒரு மனநிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது. அதாவது அந்த வறுமையில வந்த இளைஞனுக்கு வந்து அந்த கஞ்சியை குடிச்ச உடனே எப்படி ஒரு திருப்தி கிடைச்சதோ அந்த திருப்தியை விட, அந்த மனநிறைவை விட பல மடங்கு மனநிறைவு வந்து அன்னமையாவுக்கு ஏற்பட்டுதான். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு தாயோட மார்புல பால் குடித்துட்டு இருக்கும் போதே அது வயிறு நிறைஞ்ச உடனே அப்படியே தூங்கிவிடும் இல்லையா. அந்த குழந்தையை பார்ப்பது போல அந்த இளைஞனை ஒரு பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அன்னமையா. ஒரு தாய் தன் குழந்தைக்கு தன் மார்பில் பால் கொடுத்து அந்த குழந்தையோட பசியை போக்கிய ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட அந்த அன்னமையா அந்த இளைஞன் அந்த கஞ்சியை பருகிய உடனே அவரு அந்த ஜீவ ஊற்று பொங்கி ஒரு பேரானந்தத்தை அவர் அடைஞ்ச உடனே அந்த அன்னமையாவுக்கு அவ்வளோ மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் ஏற்பட்டுதான், ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு தாய் போல. அடுத்த தலைப்பு அன்னமையாவின் பெயர் பொருத்தம். அன்னம் ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரிக்கும் போது என்ன கிடைக்கும், அன்னம் கூட்டல் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னம்னா என்ன, உணவு. அப்போ அன்னமையான்ற பெயர்லயே ஒரு அன்னத்தை வச்சிருக்காரு. ஸோ அந்த அன்னம், அந்த உணவுன்ற ஒரு பெயர் கொண்ட அந்த அன்னமையான்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி அவரோட குணமும் இருக்கு இல்லையா, அதை தான் இங்க சொல்ல போறாங்க. இளைஞன் அங்க வந்து அந்த கஞ்சியை குடிச்ச உடனே அப்படியே அந்த வேப்ப மரத்து அடியிலேயே வந்து கண்ணை மூடி உறங்கிட்டாராம். இளைஞன் எழுந்தவுடன் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கே செல்ல வேண்டும் என்று அன்னமையா அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாரு. அதற்கு அந்த இளைஞன் மிக நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் என்று கூறிவிட்டு உங்கள் பெயர் என்ன என்று கேட்டான். யார்கிட்ட கேட்கிறாங்க, அன்னமையா கிட்ட சொல்றாரு. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், உங்க பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னமையாவை பார்த்து அந்த இளைஞன் கேட்கிறாராம். அதற்கு அன்னமையா சொல்றாரு, என் பெயர் அன்னமையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வாலிபன் சொல்றாரு, மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிட்டாராம், உங்களோட பெயருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட குணமும் இருக்கு, உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பெயரும் இருக்கு, பொருத்தமான பெயர் தான் அப்படின்ட்டு அவர் மனசுல அந்த இளைஞன் எண்ணிக்கிறாராம்.
அடுத்தது சுப்பையாவிடம் அழைத்து செல்லுதல். அன்னமையா என்ன பண்றாரு, இந்த இளைஞனை அவரோட நண்பர் சுப்பையாவிடம் அழைத்து செல்றாரு. சுப்பையாவும் அவருடன் இருந்தவர்களும் அன்னமையாவையும் இளைஞனையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அன்னமையாவும் அந்த வாலிபனும் அங்க சுப்பையா கிட்ட போன உடனே சுப்பையாவும் சரி அவரோட இருந்தவங்களும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா அவரை வரவேற்றிருக்காங்க. சுப்பையா தான் வைத்திருந்த கம்மஞ்சோறு உருண்டையை அனைவருக்கும் பகிர்ந்து அளித்தார். முதல்ல அன்னமையா உணவு கொடுக்குறாரு, திரும்ப என்ன பண்றாரு, கம்மஞ்சோறு உருண்டையை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு சுப்பையா. அனைவரும் அந்த இளைஞனிடம் அன்பாக பேசி அந்த உணவை உண்ணச் செய்தனர். இளைஞன் உணவை உண்டுவிட்டு மீண்டும் உறங்கினான். அந்த கம்மஞ்சோறு உருண்டையும் அந்த இளைஞன் மீண்டும் சாப்பிட்டு இருக்காரு. முதல்ல நேத்து தண்ணி பாகத்தை குடிச்சாரு, திரும்பவும் கம்மஞ்சோறு உருண்டையை சுப்பையா கொடுக்கவும் அதை வாங்கி அன்பா உண்ட பின்பு திரும்பவும் அந்த இளைஞன் உணவு உண்ட பின்பு மீண்டும் உறங்கினான். இதுதான் இந்த கதை பகுதியோட விளக்கம். இது பார்த்தீங்கன்னா இது உங்களோட துணை பாடத்துக்கான விடை நெடுவினாவுக்கானது. மிக மிக முக்கியமான ஒரு வினா. தயவு செஞ்சு இந்த வினாவை படிக்காம விட்டுறாதீங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா நான் கதையை விளக்கி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் கமெண்ட்ல, நீங்க லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா, நீங்க அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்டால நம்ம சேனல் இன்னும் பெரிதாக வளர்றதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் போய் சேர்றதுக்கும் உதவியா இருக்கும். கண்டிப்பா அந்த உதவியை நீங்க செய்வீங்க நம்புறேன். அடுத்த வினா 3வது. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. அதாவது நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி உபசரிக்கிறோம் அதை தான் இதுல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வரவேற்பு. விருந்தோம்பல் என்பது தமிழரோட பண்பாடு. அந்த விருந்தோம்பல்ல எந்த குறையும் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டும். எங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களை வருக வருக என மகிழ்ச்சியாக வரவேற்போம். அவர்கள் அமர்வதற்கு இருக்கையை சுத்தப்படுத்தி கொடுத்தோம். இருக்கைன்னா என்ன, சேரோ இல்லை உட்கார்றதுக்கான ஒரு மனையோ ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு மேடையை போல கொடுத்தாலும் அது இருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்வதற்கான ஒரு இருக்கை, அதெல்லாம் நாற்காலி. சரிங்களா? வந்தவர்களுக்கு முதலில் குடிக்க நீர் தந்தோம். அடுத்து கலந்துரையாடல். அவங்களுக்கு நீர் கொடுத்த உடனே வாங்கன்னு சொல்லி நீர் கொடுத்த உடனே அவங்க கிட்ட கலந்துரையாடணும். என்ன கலந்துரையாடுவோம்? நாங்கள் அனைவரும் காலை உணவு உண்ட பின் வரவேற்பறையில் அமர்ந்து ஒவ்வொரு உறவுகளை பற்றியும் நலம் விசாரித்தோம். நலம் விசாரித்ததிலிருந்து எங்களுக்கும் எங்கள் உறவினருக்கும் இடையே உள்ள ஆழமான அன்பு பாசம் தெரிய வந்தது. பிற்பகலானதும் மதிய உணவு தயாரானது. விருந்து உபசரிப்பு. காலையில உணவு உண்ட பின்பு ஒருத்தருக்கு விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மதிய உணவு உபசரிக்கிறாங்க. தமிழரோட பண்பாட்டுல வாழை இலைக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அது போல வந்தவர்களுக்கு சுவையான உணவு வகைகளை வாழை இலையில பரிமாறினாங்களாம். அவங்க உண்ணும் வரையில பக்கத்திலே உட்காந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வழங்கி கொடுத்தாங்களாம். அடுத்து நகர்வலம். விருந்தினருக்கு சிறப்பான மதிய உணவு அளித்த பிறகு அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மாலை வேளையில் எங்கள் ஊரை சுற்றி காண்பித்தோம். எங்கள் ஊரின் சிறப்புகள் அருமை பெருமைகளை அவருக்கு மணமகள் வகையில் எடுத்து கூறினோம். மணமகள் வகையில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. மனம் மலரும் வகையில் எடுத்து கூறினோம். அடுத்து இரவு விருந்து. நகர்வலம் முடிந்து இரவு விருந்துக்கு தேவையானவற்றை செய்தோம். இரவு நேரத்திற்கு ஏற்ற உணவுகளை விருந்தாக படைத்தோம். அவர்களும் விருப்பத்தோடு அந்த உணவை கேட்டு சுவைத்து நன்றாக சாப்பிட்டனர். பிரியா விடை. பிரியா விடை அப்படின்னா அவங்க உணவெல்லாம் உண்ட பின்பு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இல்லையா? ஸோ போக முடியாம பிரியறதுக்கு மனசில்லாம அவங்க கிளம்பி போறதான் பிரியா விடை அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு விருந்து முடிந்ததும் அவர்கள் தங்கள் ஊருக்கு செல்வதாக கூறினர். இரவு விருந்து முடிந்ததும் அவர்கள் தங்கள் ஊருக்கு செல்வதாக கூறினர். எங்களுக்கு பிரிய மனமில்லாமல் அவர்களுடன் பேருந்து நிறுத்தம் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தோம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காலை உணவு கொடுத்து வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி உட்கார சொல்லி அமர வைத்து நீர் கொடுத்து காலை உணவு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சு
திரும்ப மதிய உணவு கொடுத்து அதுக்கப்புறம் மாலை நேரத்துல அந்த நகரத்தை சுற்றி அந்த ஊரை சுற்றி காண்பித்து திரும்பவும் இரவு உணவு கொடுத்து அவங்கள விட்டு பிரிய மனமில்லாம அவங்கள பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் உபசரிக்கும் விருந்தோம்பல். இதை நீங்களே ஓன் வேர்ட்ஸ்ல கூட எழுதலாம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. மொழியை ஆள்வோம். இதுல உங்களுக்கு இந்த மொழி பெயர்க்க, பழமொழிகளை நிறைவு செய்க, கதையை படித்து அந்த கருத்தை சுருக்கி எழுதுது, இதற்கான விடை. கதையாக்குக, கடிதம் எழுதுக, கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக, இதற்கான விடையெல்லாம் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். அடுத்தது மொழியோடு விளையாடல உங்களுக்கு விடுபட்ட எழுத்துக்கள், இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க, அகராதியில் கண்டு பொருள் எழுதுக, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கு அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம், இதற்கான விடையும் என்ன அப்படின்றத இந்த பதிவுலேயே பார்த்துருவோம். நிற்க அதற்கு தக, இதற்கும் உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருவோம். மொழிபெயர்க்க, மொழியை ஆள்வோம். இதில் உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேசேஜை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் எழுதிக்கணும். மரியாதைக்குரியவர்களே, என் பெயர் இளங்கோவன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழ் பண்பாட்டை பற்றி சில வார்த்தைகளை கூற விளைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது. மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் வாழ்க்கைக்கும் இலக்கணம் வகுத்தனர். தமிழர்களின் பண்பாடு இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து மற்றும் உலகமெங்கும் உள்ள தமிழர்களின் வாழ்க்கை தரத்தில் வேரூன்றி உள்ளது. நம் பண்பாடு பழமையானதாக இருந்தாலும் அது சீரான முறையில் மேம்படுத்தி உள்ளது. நாம் நம் பண்பாட்டை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் நன்றி. இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்க அந்த பேசேஜை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மொழியை ஆள்வோம்ல மொழிபெயர்க்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் 100% கேட்பாங்க. குவார்டர்லி எக்ஸாம்ஸ்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கேட்பாங்க. பழமொழியை நிறைவு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 வேளை, அளவுக்கு மீறினால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பழமொழியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கதையாக்குக. இதில் கொடுத்துருக்க இந்த பேசேஜை அப்படியே நீங்கள் ஒரு கதையாக ஓனாக நீங்கள் ஓன் ஸ்டோரியை வச்சு கூட நீங்கள் கதையாக எழுதிக்கலாம். மனித வாழ்வில் ஒவ்வொருவரும் நாளும் புது புது மனிதர்களை பார்க்கிறோம். புது புது செய்திகள் கிட்டுகிற கருப்பொருட்களை திரட்டி கற்பனை நயம் கூட்டி கதையாக்குவது ஒரு கலை. அது சிறு கதையாக இருக்கலாம், புதினமாக இருக்கலாம், அன்பை எதிர்பார்த்திருப்பவராக யாருமற்றவராக இருக்கும் ஒருவர் உங்களின் உதவியால் மனமகிழ்ந்த நிகழ்வினை கதையாக்குக. அன்பின் ஒளி. இளையன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். வாழ்வில் யாரிடமும் நெருக்கம் இல்லாமல் நாள்களை ஏக்கத்துடனும் ஆசைகளுடனும் கடத்தி கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவன் ஏதோ சிறிய அன்பு பார்வைக்காக காத்திருந்தான். ஒரு நாள் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவன் செல்லும் பாதையில் ஒரு மூதாட்டி தெருவோரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டான். கால்களும் கைகளும் நடுங்கிக் கொண்டிருந்தன. பசியோடு நடுங்கிய அந்த உருவம் இளையனின் மனதை வேதனையாக்கியது. தன்னிடம் இருந்த சிறிது பணத்தை கொண்டு அருகில் இருந்த சிற்றுண்டி கடைக்கு ஓடிச் சென்று வெறும் இடியாப்பம் மற்றும் தேநீர் வாங்கி வந்தான். அதனை அன்புடன் மூதாட்டியின் முன் வைத்தான். முதலில் குழம்பியபடி பார்த்த மூதாட்டியின் கண்களில் ஒரு நிமிடம் கழித்து ஒளி மலர்ந்தது. அவள் கைகளை உயர்த்தி இளையனின் கைகளை பற்றி கொண்டு சொன்னாள், மகனே, நீ எனக்கு இன்று உணவு மட்டும் இல்லை, உயிரும் தந்தாய். அந்த வார்த்தைகள் இளையனின் உள்ளத்தை நனைத்தது. பெறாமல் இருந்த அன்பின் உணர்வை இன்று அவன் தரும் செயலின் மூலமாக பெற்றான். அன்பை எதிர்பார்க்காமல் கொடுத்தால் அது சுழன்று நம்மை எங்கேயாவது வந்து சேரும். அந்த நாள் முதல் ரமேஷ் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒரு சின்ன அன்பு செயலில் செலவழிக்க தொடங்கினான். அடுத்த தலைப்பு கடிதம் எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடிதம் கண்டிப்பா நல்லா படிச்சுக்கோங்க. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து ஊதிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு முறையீட்டு கடிதம் ஒன்று எழுதுக. அனுப்புனர் பெறுநர் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது, ஐயா, பொருள் தரமற்ற உணவு வழங்கிய உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோருதல் சார்பாக, வணக்கம், நான் எனது உறவினர்களுடன் அரக்கோணம் காந்தி சாலையில் உள்ள அறுசுவை உணவகத்திற்கு நேற்று உணவருந்த சென்றிருந்தேன். அங்கு வழங்கப்பட்ட புலவுச்சோறு தரமற்றதாகவும், புலவுச்சோறு அப்படின்னா பிரிஞ்சி சாதம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான்.
புலவுச்சோறு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது. அந்த உணவகத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ளன்னு உங்கள் பேரை எழுதிக்கோங்க. இடம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்னைக்கு இந்த கடிதம் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த டேட் குறிப்பிட்டுக்கோங்க. உரைமேல் முகவரியில் உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள், ஆணையர் அலுவலகம், அரக்கோணம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது மொழியோடு விளையாடுல விடுபட்ட எழுத்தை நிரப்பி இணைத்து ஒளிந்துள்ள ஒரு நூலோட பெயரை எழுதணும். இதுல பாத்தீங்கன்னா பறவையிட இருப்பது இறகு, சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி, மன்னரிடம் இருப்பது வாள், தங்கைக்கு மூத்தவள் அக்கா, மருவின் மறுபெயர் மதி, நீரில் செல்வது படகு, நூலின் பெயர் திருக்குறள். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. அதாவது இரு சொற்கள்னா சிலை சிலை, இந்த ரெண்டுமே ஒரே தொடர்ல வரணும். சீலை சீலைனா சீலைக்கு சீலை கட்டினர், தொடு தோடு தோட்டினை தொட்டான், மடு மாடு மடுவின் மேல் மாடு நின்றது, மலை மாலை மாலையில் மலைக்கு சென்றான், வலி வாலி வலியை வாலியால் அல்ல முடியாது, வீடு வீடு பள்ளி விட்டதும் வீட்டிற்கு சென்றான். அடுத்தது அகராதியை கண்டு பொருள் எழுதுக. இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, உங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு. அதுக்கு அடுத்தது கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் கண்டிப்பா கேட்பாங்க. அதே போல நிற்காதற்கு தக, இதுல உங்களுக்கு தம்பி உனக்கு பிடிச்ச காய் சொல்லு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நிற்காதற்கு தகல அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த நோட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அனைவரும் நாட்டு காய்கறிகளையே உண்ண வேண்டும். செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாத காய்கறிகளை வீட்டு தோட்டத்தில் விளைய வைத்து பயன்படுத்த வேண்டும். கீரைகளின் நன்மைகளை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். விரைவு உணவுகளை உண்ணுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஸோ நம்ம இயல் 3க்கான புக் பேக் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.